ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியல் வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது பழனி என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு வரலாம். அப்பாவுடைய குடும்பத்தில் பிரச்சனை அப்படின்னு போனார். ஆனால் அவரை ரொம்ப அசிங்கப்படுத்தி வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டாங்க. வீட்டை விட்டு வெளியில் வரும்போது சக்திவேலும் முத்துவேலும் பார்த்துடுறாங்க. பார்த்ததுக்கப்புறமா அவங்களுமே பழனியை பயங்கரமாக திட்டுறாங்க. கழுத்தை பிடிச்சி வீட்டை விட்டு வெளியில் தள்ளினதுக்கப்புறமும் திரும்பவும் மானங்கெட்டு போய் அங்கே நினையே வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டாங்களா அப்படின்னலாம் பேசிட்டு அந்த பாண்டிய குடும்பத்தில் இப்போ பயங்கர பிரச்சனை போயிட்டுருக்கு. அவன் அசிங்கப்பட்டு நிற்கிறான், இதெல்லாம் அவனுக்கு தேவை அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இவங்க 2 பேருமே வீட்டுக்குள்ளே வராங்க. இனி நாம் அந்த வீட்டுக்குள்ளே போய் அவங்கள பிரச்சனை பண்ணணுனோ இல்லை சண்டைக்கு இழுக்கணுனோ எந்த ஒரு அவசியமே இல்லைண்ணே. நமக்கு ஃபேவராக தான் எல்லாமே நடந்துட்டுருக்கு. அந்த பாண்டிய குடும்பம் அசிங்கப்பட்டு நிற்கணும் அப்படின்ற மாதிரி இங்கே சக்திவேல் முத்துவேல் சந்தோஷமாக பேசிட்டு போயிட்டுருக்காங்க. அந்த சமயத்தில் தான் இங்கே பாண்டியன் கோயிலுக்கு போய் உட்காந்து ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுட்டுருக்காங்க. இப்படியெல்லாம் ஆயிடுச்சு வாழ்க்கை, பையனோட வாழ்க்கை அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு அழுக ஆரம்பிச்சிடுறாரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பத்தாததுக்கு சரவணனை பற்றி அந்த குடும்பம் வெளியில் ரொம்ப கேவலமாக சொல்லி வச்சுருக்காங்க. சரவணன் தான் தப்பானவர், அதனால தான் என் பொண்ணை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டாரு அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லி வச்சுருக்காங்க. எங்கே போனாலும் எல்லாருமே இதே தான் கேட்குறாங்க. பாண்டியனுக்கு கடைக்கு போக கூட விருப்பம் இல்லை, திரும்பவும் வீட்டுக்கு வந்துடுறாரு. அப்போ உடஞ்சி போய் உட்காந்துட்ருக்காரு மனுஷன். வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் என்னாச்சுங்க, ஏன் அப்படி ஒரு மாதிரியாக இருக்கீங்க, எங்கே போயிட்டு வந்தீங்க அப்படின்னு, என்ன பண்ணுறது, நிம்மதியை தேடி கோயிலுக்கு போனேன், என் பையனோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, ஏதாச்சும் ஒரு வழிகாட்டு தாயி அப்படின்னு. ஆனால் அங்கே போனால் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையில் நடக்குது, வெளியே தலை காட்ட முடியலை. அத்தனை பேரும் அப்படி கேள்வி கேட்குறாங்க. அந்த குடும்பம் வெளியே போய் சரவணனை பற்றி இல்லாதது பொல்லாதெல்லாம் சொல்லி வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி பாண்டியன் சொல்கிறாரு. இனி நான் கடைக்கு போய் எப்படி உட்காருவேன்னு தெரியல. கடைக்கு வர அம்புட்டு பேரும் இவனை பற்றி தான், இவனுடைய வாழ்க்கையை பற்றி தான் பேசுவாங்க. அதுவும் இவனை கொத்தம் சொல்லி தான் பேசுவாங்களே தவிர அந்த பிள்ளையும் அந்த குடும்பமும் பண்ணது தப்புன்னு யாருமே பேச மாட்டாங்க அப்படின்ற மாதிரி பாண்டியன் பேசிகிட்டு இருக்காங்க. அப்பா, என்னுடைய பிரச்சனை நடந்தப்போ நீங்களும் அம்மாவும் வெளியில் யாரும் போக முடியாமல் தலை காட்ட முடியாமல் நின்றுட்டு இருந்தீங்களே, அந்த மாதிரியாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட அப்படி தான் அரசி அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன்னு சொல்கிறாரு. அப்போவே நீங்கள் எல்லாரும் எவ்வளோ அசிங்கப்பட்டீங்க, இப்போது இந்த சூழ்நிலையில் எவ்வளோ அசிங்கமாகவும் கஷ்டமாகவும் இருக்கும்னு எனக்கு புரியுதுப்பா. நம்ம என்ன பண்ண போகிறீங்கன்னு தெரியலையே. நலவுகளாட்டம் நடித்து ஏன் இப்படி நம்மளே ஏமாற்றிட்டாங்க, போயும் அவங்களுக்கு நம்ம குடும்பம் தான் கிடச்சிச்சா ஏமாத்துறதுக்கு அப்படின்ற மாதிரியெல்லாம் அரசியே பேசுகிறாங்க. என்னம்மா பண்ணுறது அரசி, எல்லாம் நம்ம தலையெழுத்து. நானாக போய் தேடி நல்ல குடும்பம்னு விசாரிக்காமல் பொண்ணை பார்த்த உடனே பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு நான் சொன்ன வார்த்தைக்காக சரவணன் என்ன ஏதுன்னு கூட விசாரிக்காமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டான் இல்லையா, அது என்னோட தப்பு தான். நான் தான் அவனுக்கு நல்லதை பண்ணாமல் கெட்டதை பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி பாண்டியன் வருத்தப்பட்டு ஒன்று அழுக ஆரம்பிச்சிடுறாரு. இதை பார்த்த உடனே என்ன பண்ணுறதுன்னே தெரியல. எல்லாருமே சேர்ந்து சமாதானப்படுத்துகிறாங்க. எல்லாருமே அழுக ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. சரவணன் கூட பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. பேசாமல் நம்ம செத்துடலாமா, அப்போது எல்லா பிரச்சனையும் நீங்கிடும் அப்படின்ற மாதிரி சரவணன் யோசிக்க ஆரம்பிச்சிடுறாரு. இங்கே பாண்டியனுக்கு அதுக்கு முன்னாடியே அவருக்கு இந்த மாதிரி ஒரு யோசனை தோணுச்சு. ஆனால் அவங்க கேலி பண்ணி சிதிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நாம் இறந்துட்டோம் அப்படின்னா அதே காரணமாக வச்சு அவங்க கோலத்தனமாக இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லி நக்கல் பண்ணி என் குடும்பத்தை அணுவாக சித்திரவதை பண்ணுவாங்க, பேசும் இந்த ஊர்வாயி. அதனால் நான் எந்த ஒரு முடிவு எடுக்க போகிறதில்ல, இதை நின்று நான் எப்படி சரி பண்ண போகிறேன்னு மட்டும்தான் யோசிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி இங்கே பாண்டியன் அவருடைய மனசை திடப்படுத்திக்கிட்டு அங்கே உட்காந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ இங்கே எல்லாருக்கும் ஆறுதல் சொல்கிறது எப்படின்னே தெரியல. சரவணனுக்கும் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே நீ கவலைப்படாதடா சரவணா, அப்பா நான் இருக்கேன், உன் வாழ்க்கையை நான் சரி பண்ணுறேன் அப்படின்னு. அப்பா, இதுக்கு மேலே சரி பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்லிட்டு இருக்காரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரவணனை மடையில் படுக்க வச்சு பாண்டியன் வருத்தப்பட்டு அழுதுட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறமா சக்திவேலும் முத்துவேலும் அப்பதாக்கிட்டே வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கிட்டையும் நடந்த விஷயத்தை பற்றி பேசி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த வீட்டுக்குள்ளே இருந்து 2 மருமக, அதாவது 2 பசங்களை கூட்டிகிட்டு போய் பணக்கார வாழ்க்கை வாழலான்னு பார்த்தா நம்ம யாரும் சூதாதிச்சு அவங்க கூட சேராமல் ஒதுக்கி விட்டதுனால அவனே சம்பாதிச்சு வாழ்ந்துட்டுருக்கான். இப்போது அவனே ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சான், அதுவும் சரியில்லாமல் போயிடுச்சு அப்படின்னலாம் பேசிகிட்டு இருக்காங்க. என்னடா அவங்களுக்கு என்ன அப்படி சந்தோஷம் அப்படின்னு அப்போ தான் திட்டிகிட்டு இருக்காங்க. என்ன சொல்கிறதுனே தெரியல. நம்ம சக்திவேலுக்கும் முத்துவேலுக்கும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க.
ஏன்னா பிரச்சனை நாங்கள் நிற்கும்போது நீங்கள் ஏன்னா அந்த குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணி பேசுனீங்களாமே, கம்ப்ளைண்ட் கொடுங்க, கேஸ் கொடுங்க அப்படின்னலாம் பேசுனீங்களாமே, ஏன்னா நீங்கள் ஒதுங்கி இருந்தாலே போதுமே என்ன அப்படின்ற மாதிரி பழனி பேசுகிறாரு. டேய் என்னடா உன்னே கடத்த பிரச்சனை தள்ள வீட்டு மேலே உனக்கு என்னடா அவ்வளோ அக்கறை, உனக்கு புத்தியே இல்லையா? அந்த பாண்டியன் குடும்பம் அழியிறது தான் எங்களுக்கு முக்கியம் அப்படின்ற மாதிரி சக்திவேல் பேசுகிறாரு. என்னென்ன இதெல்லாம் அப்படின்னு பழனி சொல்கிறாரு. அவங்க கரெக்டாக தான் பேசுகிறாங்க. அந்த குடும்பத்தில் யார் நல்லவங்களாக இருந்தாங்க, எவ்வளோ நாள் நம்ம அந்த குடும்பத்தில் வாழ்ந்துருந்தோம், நம்மளை ஒரு மனுஷியாவாச்சும் அந்த வீட்டில் மதிச்சாங்களா, என்ன மரியாதை கொடுத்தாங்க, அவங்க எந்த அளவுக்கு நம்மளை பார்த்துக்கிட்டாங்கன்றது தெரியுமா? அவங்களுடைய உழைப்பு மொத்தத்தையும் சுரண்டிக்கிட்டு 10 பைசா கூட கொடுக்காம சம்பளம் இல்லாத வேலைக்காரர் தான் அந்த வீட்டில் வச்சிட்டு இருந்தாங்க அப்படின்லாம் வந்து சுகன்யாவும் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த பிள்ளைக்கு அறிவு உனக்கு இல்லைடா, அந்த பிள்ளை பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு இந்த பிள்ளை கல்யாணம் பண்ணி வச்சோம்லாம் அதுதான் வந்து நல்லது அப்படின்ற மாதிரி சக்திவேல் பேசிகிட்டு இருக்காரு. ஸோ அப்போ தான் சக்திவேல் முத்துவேல் இவங்களும் திட்டிகிட்டு இருக்காங்க, அப்படிலாம் பண்ணாதீங்கடா, அமைதியாக விடுங்கடா அப்படின்னு. ஆமாம் இப்போ இந்த விஷயத்தில் நாங்கள் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லைம்மா, அவன் தலையில் அவனே மண்ணள்ளி கொட்டிக்கிட்டான், அவனே அனுபவிப்பான், நாங்கள் ஏன் இதில் தலையிட போகிறோம் அப்படின்ற மாதிரி முத்துவேல் சொல்லிவிட்டு அங்கேருந்து எழுந்திரிச்சு போயிடுறாரு. ஸோ அதுக்கப்புறமா வந்து இங்கே வந்து மயிலோடைய வீட்டில் வந்து நீ கவலைப்படாத மயிலே, எப்பாடுபட்டாச்சும் உன் வாழ்க்கையை நான் சரி பண்ணுவேன், அம்மா அதுக்கு எந்த லெவலுக்கு நாளையும் போவேன், நீ கவலைப்படாத, போலீஸு கேட்டுன்னு அந்த குடும்பத்தை தெரு தெருவாக நாராக இழுக்காமல் விட மாட்டேன் அப்படின்னலாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்து ஒவ்வொருத்தவங்கள வந்து இவங்களோட வீட்டு வாசல் முன்னாடி நின்று கூப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. அக்கா என்னக்கா, நாங்கள் என்னென்னமோ கேள்விப்பட்டோங்க உங்கள் குடும்பத்தை பற்றி, உங்கள் சம்மந்தி குடும்பம், நீங்கள் பொண்ணு அதாவது மாப்பிள்ளை உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்த குடும்பத்திலேருந்து என்னென்னமோ பேசுகிறாங்க, என்னக்கா இதெல்லாம் நீங்களா இப்படியெல்லாம் போய் சொல்லி மயிலை கல்யாணம் பண்ணி வச்சிங்க அப்படின்னலாம் வந்து கேட்குறாங்க. உடனே இவங்க அப்படியே வந்து மாற்றி சொல்லிடுறாங்க, இங்கே பாருங்கள் யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க, நாங்கள் ஒன்றும் அப்படி பண்ண கிடையாது, அந்த மாப்பிள்ளை தான் சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு மயிலுக்கு பயங்கர அதிர்ச்சி ஆகுது. அம்மா என்னம்மா சொல்கிற நீ அப்படின்னு. நீ கொஞ்ச நேரம் அமைதியாக மயிலு. ஆமாம் மாப்பிள்ளைக்கு தான் ஏதோ குறை இருக்கு போல இருக்கு, மாப்பிள்ளைக்கு குழந்தை பெற்றுக்கிற தகுதியும் கிடையாது, பத்தாததுக்கு குடிப்பாரு, குடிச்சிட்டு நிறைய பொண்ணுங்களோட சவகாசம்லாம் வச்சிருக்காரு, இதெல்லாம் எங்கள் பொண்ணு மயிலுக்கு தெரிய வந்துச்சு, அவள் கேட்கும் போதெல்லாம் மயில்கிட்ட பேசாமல் அவளை ஒதுக்கி வச்சுட்டு சண்டை போட்டுகிட்டே இருந்தார், என்ன காரணம் சொல்லி அவளை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறது நமக்கு எங்கே பேச வாட்டம் இல்லமோ இல்லை அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு என் பொண்ணை வீட்டை விட்டு போய் சொல்லி அனுப்பிட்டாங்க, இதெல்லாம் நியாயமாக நீங்களே கேளுங்களே, அப்படியே அபாண்டமாக பழியை எங்கள் பொண்ணு மேலே தூக்கி போட்டிருக்காரு, ஆமாம் நாங்கள் எதுக்கு போய் சொல்லி கல்யாணம் பண்ணி வைக்கணும், நாங்கள் பொண்ணு பார்க்க வந்து அன்றைக்கே எங்கள் பொண்ணு +2 தான் படிச்சிருக்கான்ற விஷயத்தையும் அவளுக்கு 2 வயசு அதிகம் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் நாங்கள் சொல்லி தான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டோம், அவங்க இதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறமா தான் நாங்கள் கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டு கல்யாணம் பண்ணி வச்சோம் என் பொண்ணுக்கு. ஆனால் இப்படியெல்லாம் வந்து என் பொண்ணு மேலே அபாண்டமாக பழியை சுமத்தி இப்படி வீட்டை விட்டு வெளியில் அனுப்புகிறாங்களே, இதை கேட்க யாருமே இல்லையா, நீங்களாச்சும் கேட்கக்கூடாதா, அவங்க சொன்னதை வச்சு அதாவது ஊர் உலகம் சொல்கிறாங்க, அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு என்னையும் என் பொண்ணையும் சந்தேகப்படுறாங்க, உங்களுக்கு எங்களை பற்றி தெரியாதா அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இவங்க வந்து அப்படியே இவங்களுக்கு ஃபேவராக இருக்கிற ஒரு சிலர்கிட்ட எல்லாம் இந்த மாதிரி வந்து சொல்லி வச்சுருக்காங்க மயிலோடைய அம்மா வந்துட்டு. ஆனால் முக்காவாசி குடும்பத்தில் எல்லாருக்குமே தெரியும் மயிலோட குடும்பம் எப்படி அப்படின்னு, எவ்வளோ கேவலமான குடும்பம் அப்படின்னு. ஏன் நம்ம முத்துவேலே டைரெக்டாக வந்து பாண்டியன்கிட்டையும் சொல்லிட்டு தான் வந்தாங்க, அந்த குடும்பத்தை பற்றி ஒருத்தர் கூட நல்ல விதமாக சொல்கிறதில்ல, அந்த குடும்பம் எவ்வளோ கேவலமான குடும்பம், கேடுகட்ட குடும்பம், இதுக்கு மேலே அவங்க இன்னும் என்ன வேணாலும் பண்ண தயாராக இருப்பாங்க அப்படின்னலாம் வந்து அது உண்மைதான். ஆனால் இப்படி அந்த குடும்பத்தை மயிலை வாழ வைக்கணும் சரவணன் கூட அப்படின்றதுக்காக என்னெல்லாம் சொல்ல முடியுமோ அது எல்லா பொய்யையும் இவங்க சொல்லி வைக்கிறாங்க. ஸோ சொல்லியும் இருக்காங்க. இதை கேட்டு தான் பாண்டியன் முடிஞ்சு போய் உட்காந்துட்ருக்காரு. அப்போது இன்னொரு பக்கம் இங்கே கோமதி வந்து காய்கறி வாங்குறதுக்காக கடைக்கு போயிட்டுருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வழியில் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் கோமதியவே பார்த்து ஒரு சிலருக்குள்ளேயும் அவங்களுக்குள்ளேயும் வந்து பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. எப்படி போயிட்டு வர்றதுன்னு கூட தெரியல, ரொம்ப அசிங்கமாக இருக்குது கோமதிக்கு. கடைக்கு போய் காய் வேணும், இது வேணும், அது வேணும்னு சொல்லிட்டு வாங்கினா என்னக்கா உங்கள் குடும்பத்தில் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா, உங்கள் சரவணை தப்பானவனாமே, அவன் குடிச்சிட்டு அவன் பொண்டாட்டியை போட்டு தினமும் அடித்து டார்ச்சர் பண்ணுறானாமே, அதை கேட்க வந்த அந்த பொண்ணுக்கிட்ட பேசாமல் இருந்துட்டு அந்த பொண்ணை வீட்டை விட்டு நீங்கள் வெளியில் துரத்துட்டிங்களாமே, என்ன வீட்டுக்கு வந்த மருமகளை இப்படியா வீட்டை விட்டெல்லாம் வெளியில் அனுப்புவீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்குறாங்க. யோ
வாயை மூடிட்டு காய்கறி கொடுக்குறது இருந்தால் கொடு, இல்லைன்னா நீயே வச்சுக்கோ, தேவையில்லாத என் குடும்ப விஷயத்தில் தலையிடுற வேலையெல்லாம் வச்சுக்காத. உனக்கு தெரியுமா என் பையன் குடிச்சிட்டு வந்து அவகிட்ட சண்டை போட்டான்னு, அவங்க தான் என் ஊர்பட்ட பொய்ய சொல்லி என் பையனை ஏமாத்திட்டு இருந்திருக்கா இவ்வளோ நாள். அந்த விஷயம் தெரிஞ்ச உடனே அவளை நாங்கள் வீட்டை விட்டு அனுப்புனது உண்மைதான். அவள் எவ்வளோலாம் கேடுகட்ட வேலை பண்ணி வச்சிருக்கா. அதுக்கு நாங்கள் அவளை அனுப்பி தான் ஆகணும். வீட்டுக்குள்ளே வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்க முடியும். அங்கே பாரு, தேவையில்லாத வேலையெல்லாம் நீ செஞ்சுட்டு இருக்காத, போயா நீயும் உன் காய்கறியும் வேண்டாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி அங்கேருந்து வந்துடுறாங்க. வந்துட்டு சரி தள்ளுவண்டி கடையில் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எப்பா நில்லுப்பா காய்கறி கொடுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் என்னம்மா காய்கறி வேணும் பார்த்து எடுத்துக்கோங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா இதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்களும் உங்கள் மருமகளும் ஜோடியாக வந்து எப்பயுமே காய்கறி வாங்கிட்டு போவீங்க, இல்லைன்னா கூட உங்கள் மருமகளே வந்து வாங்கிட்டு போயிடும். ஆனால் இப்போ உங்கள் மருமகளை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டு எல்லா வேலையும் நீங்கள் ஒத்தால செய்ய வேண்டியதாக இருக்குது. அந்த பிள்ளையே எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யுமேம்மா, ஏன் அந்த பொண்ணை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனீங்க? எந்த தப்பு பண்ணியிருந்தாலையும் மன்னிச்சு வீட்டுக்கு ஒரு வேலைக்காரியாவாச்சும் அந்த பொண்ணை வச்சிருக்கலாம்ல. இப்போ பாருங்கள், நீங்கள் அவங்க தப்பே பண்ணியிருந்தாலும் வீட்டை விட்டு அவங்கள அனுப்புனதுனால இப்போ சரண் இல்லை எல்லாமே தப்பாக பேசுகிறாங்க. உங்கள் குடும்பத்து மேலே தானே இப்போ பழி வந்து சேர்ந்துருச்சு அப்படின்ற மாதிரியெல்லாம் அவங்களும் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஐயோ உங்களுக்கெல்லாம் வேறு வேலையே இல்லையா? அடுத்தவங்க குடும்பத்தில் என்ன நடக்குதோ அதுதான் மூக்கம் நடிச்சுக்கிட்டு முன்னாடி வருவீங்க பேசுகிறதுக்கு. மரியாதை இங்கேருந்து போயிடியா, உன் காய்கறி வேண்டாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு இருக்கிறத வச்சு நான் சமைச்சிக்கிறேன் அப்படின்னு திரும்பவும் வீட்டுக்குள்ளேயே வந்து போயிடுறாங்க கோமதி வந்துட்டு. அப்போ தான் என்னத்தை காய்கறி வாங்கிட்டு வரேன்னு போனீங்க, எதுவுமே இல்லை, இப்போ எப்படி சமைக்கிறது அத்தை அப்படின்னு இங்கே மீனாவும் ராஜாவும் கேட்குறாங்க. ஏன் அமைதியாக வந்துட்டீங்க அப்படின்னு. அதாம்மா நான் தான் சொன்னேனே, நான் சும்மா காலையில் கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கே அந்த கேள்வி கேட்டாங்க எல்லாரும். இவன் காய்கறி தெரு வரைக்கும் 2 தெரு நடந்து போயிட்டு வந்திருக்கா, இவளை கேட்காம விட்டுருப்பாங்களே என்ன, அவள் முகம் தொங்கிட்டு இருக்கிறதுலே தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்கிறாரு. அத்தை அப்படியா அத்தை அப்படின்னு. ஐயோ ஐயோ நான் என்ன பண்ணுவேன், இப்படி ஊர் வாயில் என் மகன் விழுந்துட்டேனே. ஏங்க என் பையங்க என்ன தப்பு பண்ணா, என் சரவணா அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டது தவிர வேறு என்ன தப்பு பண்ணிட்டான், பண்ணுற தப்பெல்லாம் அவள் பண்ணிவிட்டு அப்படியே போய் மாற்றி சொல்லி வச்சிருக்காளே அப்படின்னெல்லாம் வந்து கோமதி புலம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ வீட்டில் இருக்கிற குழலியெல்லாம் கேட்குறாங்க, அம்மா என்னம்மா ஆச்சு, நீ எதுக்குமா இப்படி அழுதுட்ருக்க, என்னம்மா சொல்லி வச்சுருக்காங்க அப்படின்னெல்லாம் வந்து இவன் தாண்டி குடிக்கிறான், குடிச்சிட்டு வேற ஒரு பொண்ணு கூட பேசுகிறான், அதனால அவள் கேட்டதுனால என் பையன் வீட்டை விட்டு துரத்திட்டான் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்கடி. என் பையனை தப்பானவளா சொல்லி வச்சிருக்காளே, அவன் நல்லா இருப்பாளா, நாசமா போயிடுவா, அவளை போய் ஊர்ல இல்லாத மருமக மாதிரி தேடி தேடி கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தேன் பாரு, என்ன சொல்லணும் அப்படின்னு கோமதி பயங்கரமாக அழுதுட்டு இருக்காங்க. அம்மா என்னம்மா சொல்கிற நீ, இப்படியா சொல்லி வச்சிருக்காவா அப்படின்னு. ஆமாண்டா சரவணா நான் என்னடா பண்ணுவேன் அப்படின்னு, இப்போவே அந்த குடும்பத்தை நான் உண்டு இல்லைன்னு போய் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சரவணன் நிற்கிறாரு. டேய் வேணாசலா சரவணா சொன்னா கேளுடா, நீ அங்கே போய் நின்று பிரச்சனை பண்ணனா அப்புறம் வீடு தேடி வந்து பிரச்சனை பண்ணுற அப்படின்னு சொல்லி அதுக்கும் மேலே ஏதாச்சும் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்கடா, பேசுவாங்க, வேணாண்டா அப்படின்னலாம் வந்து பாண்டியன் கோமதி வீட்டில் எல்லாரும் தடுக்கிறாங்க. ஆனால் வேண்டாண்ண பொறுமையாக இருங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு கேவலமாக வந்து பேசுகிறாங்க. அவ கூட சேர்ந்து வாழ எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிட்டு அவங்க அப்பா கிட்டேயும் சொல்லிடுறாரு. சரணன் வந்துட்டு அவகிட்டேருந்து எனக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துருங்க, அதுதான் எனக்கு ஒரே நிம்மதியாக இருக்கும், எனக்கு ஏதாச்சும் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதை பண்ணுங்க அப்படின்னு. சரணனோட வாழ்க்கை இப்படி மொட்டையாக முடிஞ்சு போச்சு அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறாங்க வீட்டில் அவங்க எல்லாருமே. ஸோ வந்து உடஞ்சி போய் உக்காந்துட்ருக்காங்க. அம்மா நீ கவலைப்படாதம்மா, நான் போய் கடையை ஓப்பன் பண்ணி கடையில் இருக்கிற பொருளெல்லாம் கொண்டு வரேன், அதை வச்சு நம்ம ஏதாச்சும் செஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செந்திலும் கதிரும் சொல்லிக்கிட்டு கடைக்கு கிளம்புறதுக்காக 2 பேரும் பைக் எடுத்துக்கிட்டு போகிறாங்க. அவங்க போகும்போது கூட அதே மாதிரி தான் அவங்க போகும்போதும் வரும்போது கோமதியாச்சும் நடந்து போனாங்க, அவங்கக்கிட்ட எல்லாத்தையும் விசாரித்தாங்க. ஆனால் இவங்க வண்டியில் போகிறாங்க, இவங்கக்கிட்ட எதுவும் கேட்க முடியல. ஆனால் அதே தான் அவங்கள பார்த்த உடனே பேசுகிறாங்க. அது இவங்களால நல்லாவே உணர முடியுது. பாத்தியாண்ணே நம்ம போகும்போது வரும்போதும் நம்மளை பற்றி எப்படியெல்லாம் பேசுகிறாங்க பார்த்துக்கிட்டு, அப்போ அம்மாக்கிட்டேயும் அப்பாக்கிட்டேயும் எப்படியெல்லாம் பேசியிருப்பாங்க அப்படின்னு நினச்சி ரொம்ப வந்து வருத்தப்பட்டு அவங்களுமே வந்து சே இப்படி பண்ணிட்டாங்களேடா, நல்லவங்களாட்ட எப்படிடா உங்களால் நாடகம் ஆட முடிஞ்சிச்சு, நம்ம அண்ணன் என்னடா தப்பு பண்ணிச்சு, வாய் இல்லாத பூச்சிடா அவரை போயிட்டு இப்படி ஏமாற்றிட்டாங்களே அப்படின்னலாம் வந்து சரவணன் வந்து செந்தில் வந்து சொல்லிக்கிட்டு வராங்க சரவணனை பற்றி கதிர்கிட்ட. ஆமாண்ணே பாவம் அண்ணன் இந்த விஷயத்தை எப்படி பேஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப ஒடிஞ்சு போய் உட்காந்துட்ருக்கு, அப்பா அம்மாவை விட்டு கொடுக்க முடியாமல் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டு சகிச்சுக்கிட்டு வாழவும் முடியாமல் இவ்வளோ நாளாக மனசுக்குள்ளே வச்சு புழுங்கிக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி எல்லா விஷயத்தையும் சொல்லிவிட்டு நம்ம அப்பா அம்மா
இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுட்டாங்களே அப்படின்னு அண்ணன் ரொம்ப புழுங்கி கஷ்டப்படுதுனே அப்படின்ற மாதிரி கதிரும் பேசுகிறாங்க. ஆமாம் நீ சொல்கிறது சரிதான் அப்படின்னு. அப்புறம் போய் கடையை திறந்து என்னத்தை கொண்டு போகிறது அப்படின்னு. அண்ணா இதோ வெங்காயம் இருக்குது, பூண்டு இருக்குது, அப்புறம் இதோ எண்ணெய் இதெல்லாம் வீட்டிலே இருக்கும், அரிசி பருப்பெல்லாம் கூட இருக்கும், வேற என்ன பேசாமல் சேமியா ரவா இதெல்லாம் எடுத்துக்கலாமா கிண்டுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதுவே சாப்பிட்டா போர் அடிக்கண்டா அப்படின்னு. அப்போ என்னென்ன எடுத்துகிட்டு போகிறது, வேறு எதுவுமே இல்லையே, அம்மா காய்கறி தான் வாங்க வந்தாங்க, அதை வாங்கினாலையும் அப்படி பேசுகிறாங்க. பேசாமல் நாமளே போயிட்டு காய்கறி வாங்கிட்டு போயிடலாமா, நம்ம யார் என்ன பேசினாலையும் அமைதியாக பொறுத்துக்கிட்டு வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க செந்திலும் கதிரும். அதுக்கப்புறம் சரி வான்னு அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயம் பூண்டு தேவையான ஒரு சில பொருள்கள் மட்டும் அங்கேருந்து எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வரும்போது ஒரு தள்ளவாண்டை கடையில் வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு அங்கே அண்ணா 2 கிலோ தக்காளி கொடுங்கண்ணே. டேய் எதுக்குடா 2 கிலோ, இன்னும் அதிகமாக வாங்கடா, வாங்கிட்டு போய் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா திரும்பவும் எப்போ வரப்போகிறாங்க அப்படின்னு. ஆமாம் நான் ஒரு 5 கிலோவாக போட்டுருங்க அப்படின்னு ஒரு 5 கிலோ தக்காளி, அப்புறம் இந்த காய்கறியிலலாம் ஒரு கிலோ கொடுத்துருங்கண்ணா அப்படின்னு காய்கறி எல்லாத்தையும் ஒரு கிலோ வாங்கிட்டு பில் போட்டு கொடுத்துட்டு பில் போட்டு வாங்கும்போது கூட உன் அம்மா வந்தாங்க வாங்காமே போயிட்டாங்க, இப்போ நீங்கள் வந்திருக்கீங்களே தம்பி அப்படின்னு. ஓ நீ தான் அந்த நல்ல மனுஷன், ஏன் உங்களால் வாயை வச்சுட்டு அமைதியாகவே இருக்க முடியாதா, என் அம்மா காய்கறி வாங்கினா காய்கறி மட்டும் கொடுத்து அனுப்ப வேண்டியது தானே, எதுக்கு தேவையில்லாமல் விஷயங்களெல்லாம் என் அம்மா கிட்ட பேசியிருக்கீங்க அப்படின்னு. செந்திலுக்கு கொஞ்சம் கோவம் வருது. கதிர் இருந்துக்கிட்டு அண்ணா கொஞ்சம் அமைதியாக இருண்ணா அப்படின்னு. அண்ணா நீங்கள் எவ்வளோ ஆச்சு பில் மட்டும் கொடுங்கண்ணா அப்படின்னு. பில்லை கொடுத்தது பில் எவ்வளோன்னு சொன்னதுக்கப்புறமா காசு கொடுத்துட்டு ஆனால் நீ வாண்ணே நம்ம போகலாம் அப்படின்னு. என்ன பொழப்போ இதெல்லாம், இவங்களே பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு வந்தாங்களாம், பையனுக்கு ஒரு பொண்ணு பார்க்குறோம், அது நல்ல இடமா என்ன ஏதுன்னு கூட விசாரிக்காமல் கல்யாணத்தை பண்ணிட்டு வந்துட்டு இப்போ எல்லா விஷயமும் தெரிஞ்சதுக்கப்புறமா வீட்டை விட்டு அந்த பொண்ணை அனுப்பி விட்டுட்டா அந்த பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகுறது, இவன் பையனை பற்றி ஊர் உலகம்லாம் இப்போ என்ன பேசுது, இதெல்லாம் பாண்டியன் யோசிச்சு பார்க்க மாட்டாராப்பா அப்படின்னலாம் வந்து பேசுகிறாங்க. அதை கேட்டு பயங்கர கோவம் வந்து செந்தில் வந்து அங்கேயே வந்து காய்கறி கடைக்காரருக்கும் அவருக்கும் பயங்கர பிரச்சனை ஆகிடுது. ஸோ அதுக்கப்புறம் கதிர் ஒரு வழியாக சமாளிக்க வச்சு கூட்டிகிட்டு வராங்க. எப்பயுமே கதிருக்கு தான் கோவம் வரும், ஆனால் இந்த டைம் செந்திலுக்கு அவ்வளோ கோவம் வந்திருக்கு, இப்படியெல்லாம் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறமா காய்கறி வாங்கிட்டு போய் வைக்கிறாங்க. டேய் என்னடா நீ மளிகை கடைக்கு போயிட்டு வரேன்னு சொல்லி காய்கறிலாம் வாங்கிட்டு வந்திருக்கு அப்படின்னு. ஆமாம்மா நீ போனால் தான் பேசுவாங்கன்னு நாங்கள் போனோம், ஆனால் நாங்கள் போனாலையும் அதே தான்மா பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ அண்ணா இருக்கே சண்டைக்கே போயிடுச்சு அப்படின்னு. டே எதுக்குடா நீங்கள் முதல்ல போனீங்க, இருக்கிறத வச்சு ஏதாச்சும் இருக்க வேண்டியது தானே, இப்போ நம்ம இருக்கிற சூழ்நிலையில் சாப்பாடு ஒன்று தான் குறையாடா, பேசாமல் பட்டினியை கடந்து குடும்பத்தோடு போய் சேர்ந்துடலாம்னா அதான் நிம்மதியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி பாண்டியன் சொல்லிடுறாரு. அப்பா என்னப்பா பேசுகிறீங்க நீங்கள், நாம் எதுக்கு சாகணும், அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி நம்மளை போய் சொல்லி ஏமாற்றி கல்யாணம் பண்ணி வச்சு அந்த குடும்பம் தான்ப்பா சாகணும், நாம் சாகக்கூடாது, அவங்க எல்லாரையும் பதிலுக்கு பதில் பழி வாங்காமல் நாம் இந்த மாதிரிலாம் தப்பான முடிவு எடுக்கக்கூடாதுப்பா, உங்கள் வாயிலிருந்து இந்த மாதிரி ஒரு வார்த்தை நீ எப்பயுமே வரக்கூடாது அப்படின்னு கொலிலி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சிரிப்பா சிரிக்குது பொழப்பு, தோ இவன் அண்ணங்காரன் முத்துவேலு இல்லாத பேச்செல்லாம் பேசுகிறான்டா என்ன கோயில்ல, எனக்கு எவ்வளோ எம்பிட்டு அவமானமாக இருந்துச்சு தெரியுமா, நான் தலை குனிஞ்சு உக்காந்துட்டு இருந்தேன்டா அங்கே அப்படின்னு. ஏங்க என் அண்ணன் வந்து பேசினானா உங்ககிட்ட, நீங்கள் சொல்லவே இல்லை அப்படின்னு. ஆமாம் என்னத்தை சொல்கிற, அவன் எவ்வளோலாம் அசிங்கமாக பேசுகிறான் தெரியுமா, பணக்கார குடும்பத்திலேருந்து தோ இந்த ராஜபிள்ளையும் உன்னையும் இந்த வீட்டுக்கு நாங்கள் அழைச்சிட்டு வந்துட்ட மாதிரியும் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவனுக்கு நம்ம சொல்லி கொடுக்கலையா, அவனுக்கு திறமை இல்லையா, அதனால் ஏதோ ஒரு பொண்ணை பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சோம், விசாரிக்காமல் கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம், இப்போ அந்த குடும்பத்தை பற்றி தெரிஞ்சதுக்கப்புறம் விட்டு வெளியில் அனுப்பிட்டீங்க, அந்த குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம்னு தெரியுமா, இன்னும் அந்த குடும்பங்களெல்லாம் என்னென்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு போகிறான். எனக்கு எவ்வளோ அசிங்கமாகவும் அவமானமாகவும் இருந்துச்சு தெரியுமா, இதுக்கு நம்ம பேசாமல் நாடுகிட்டு செத்துடலாம் போல இருக்குது அப்படின்னு வந்து பாண்டியன் சொல்லும்போது தான் அவ்வளோ வந்து சரவணன் வருத்தப்பட்டு அழுதுட்டு இருக்காங்க. அப்பா நீங்கள் எதுக்குப்பா சாகணும், ஏன்ப்பா அப்படிலாம் பேசுகிறீங்க, நான் தான்ப்பா சாகணும் அப்படின்ற மாதிரிலாம் சரவணன் சொல்லிட்டு இருக்காரு. ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பயங்கரமாக அழுதுகிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் அந்த குடும்பம் நம்மளை என்னெல்லாம் டார்ச்சர் பண்ண ரெடியாக இருக்குன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு குழலி சொல்லிட்டு இருக்காங்க. என்ன நடந்தாலும் அதை எதிர்த்து நம்ம போராடணும், அண்ணனோட வாழ்க்கையை சரி பண்ணணும், நீங்கள் எல்லாம் ஏன் இப்படி உடஞ்சி போய் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறீங்க, செத்துட்டா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருமா அப்படின்னெல்லாம் வந்து கதிர் தான் வந்து கொஞ்சம் எல்லாரையும் தீட்டிக்கிட்டு ஆறுதலாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாத்த கதிர் சொல்கிறது தான் உண்மை, யாருமே நம்ம மனசை விட்டுறக்கூடாது, தப்பு பண்ணவங்க தான் அத்தை பயப்படணும், நாம் என்ன தப்பு பண்ணோம் அத்தை அப்படின்னாலாம் வந்து மீனா ராஜி எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.